மக்களே, வெல்கம் டு ஜாலியன்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். எனக்கு வந்து ஒரு மொச்சக்கொட்டை வச்சு ஒரு காரக்குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம், ரெண்டுத்தையுமே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை. வெங்காயம் ஒரு 50% வதங்கினோன்னு முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். முருங்கைக்காவை சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோடய வதக்கி விட்டோம்னா முருங்கைக்காய் சீக்கிரம் வெந்துடும் அண்டு குழம்பும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சைடு ஒரு 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 5 ஸ்பூன் மிளகாத்தூள், 5 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலாவை நல்லா கிண்டி விட்டு வதக்கிக்கலாம். அப்புறமா புளி சேர்த்துக்கலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெமன் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் மொச்சக்கொட்டையை நைட்டே ஊற வச்சு காலையில் ஒரு 3 விசில் வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை இதோடு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 3 கத்திரிக்காய் அதையும் சேர்த்துக்கலாம். அப்போ இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் இதோட இந்த புளியோடு சேர்த்து நல்லா வெந்து வரும்போது குழம்பு ரெடி ஆகிடும். இது கூட உருளைக்கிழங்கு கூட போடணுன்னா போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு, காயெல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம்.